எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. சாமி, உனக்கெல்லாம் ஒன்று தெரியுமா சாமி? நீ வாழ்கிற வாழ்க்கையில் நம்பிக்கைங்கிறது தான் சாமி வசத்தி. நீ எதை நம்பணும், எதை நம்பக்கூடாது அப்படிங்கிற அறிவெல்லாம் நான் உனக்கு கொடுத்துக்கிட்டு தான் சாமி இருக்கேன். ஆனால் ஒன்று மட்டும் முக்கியம் சாமி, நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை சாமி. நம்புறத நம்பு சாமி, நம்பாததை விட்டு சாமி. அது எப்படி போகுதோ அப்படியே போகட்டும் சாமி. உனக்கு ஒன்று தெரியுமா சாமி? ஒரு பெரிய சமாச்சாரம் சொல்கிறேன் சாமி. ரொம்ப வருஷம் முன்னால் இந்த உத்தர மாகாணம்னு ஒன்று இருக்குமே, தெரியுமா சாமி? அதான் சாமி, உத்தரப்பிரதேசன்னு சொல்லுவல்ல சாமி. அங்கே மீரட்டுன்ட்டு ஒரு மாவட்டம் இருக்கு சாமி. அந்த மாவட்டத்தில் சமைப்பூர்னு ஒரு கிராமம் இருக்கு சாமி. அது ஒரு சின்ன கிராமம் சாமி, ரொம்ப சின்ன கிராமம் சாமி. அங்கே உள்ளவங்கெல்லாம் ஏதோ 2 ஏக்கரு 3 ஏக்கரு இல்லை ஒரு 1/4 ஏக்கரு அப்படின்னு அவன் வசதிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிலத்தை வச்சுக்கிட்டு விவசாயம் பண்ணி அந்த விவசாயத்தை வச்சு தான் சாமி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்கே சாமி ராம்சிங்னு ஒருத்தன் இருந்தான் சாமி. அவனை சுற்றி தான் சாமி இந்த கதை போகுது. அப்புறம் உனக்கு தெரியுமா சாமி? உனக்கு தெரிஞ்சிருக்கும் சாமி, ரொம்ப ரொம்ப வருஷம் முன்னால என் சகோதரன் ஏசுகிட்ட ஒரு மாரியம்மா வந்து, ஏசப்பா எனக்கு உடம்பு பூரா தொழுநோயா இருக்குப்பா, இந்த தொழுநோயிலேருந்து நீ என்னை காப்பாற்றி விடுதலை பண்ணுப்பா அப்படின்னு மன்றாடி கேட்குறா சாமி. அதுக்கு ஏசப்பா சொல்றாரு, உனக்கு உன்கிட்ட உள்ள விசுவாசம் உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாரு சாமி. அது என்ன சாமி விசுவாசம்? நம்பிக்கை தான் சாமி விசுவாசம். நம்பிக்கை இருந்தா நம்பிக்கையோடு சேர்ந்து எல்லாமே வரும் சாமி. நம்பிக்கையோடு கலந்தது தான் சாமி விசுவாசம். அதுதான் சாமி என் சகோதரன் இயேசு சொல்றாரு அந்த மாரிமாட்ட, உன் விசுவாசம் உன்னை காப்பாத்துமா அப்படின்னு சொல்றாரு சாமி. அந்த மாரிமா அப்படியே அதை பரிபூர்ணமா நம்பி அப்படியே நினைச்சுக்கிட்டு இருந்தா சாமி. 10-15 நாள்ல சாமி நீங்களே ஆச்சரியப்படுவீங்க சாமி, அவளோட தொழுநோய் எல்லாம் குணமாயிருச்சு சாமி. நீங்க அப்ப இருந்திருந்தா, உங்களுக்கு அப்ப தெரிஞ்சிருந்தா நீங்க ஆச்சரியப்பட்டிருப்பீங்க சாமி. அந்த மாதிரி நடந்த நிகழ்ச்சி சாமி இது. சரி சாமி, இப்ப அந்த ராம்சிங் கதைக்கு வர்றேன் சாமி. அந்த ராம்சிங்க்கு 5 வயசுல ஒரு பையன் இருக்கான் சாமி. அந்த ராம்சிங்கு ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு அங்கே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கான் சாமி. அங்கே எல்லாருமே சாமி விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்காங்க சாமி. சில பேருக்கு சின்ன சின்னதாக நிலம் இருக்கும் சாமி, சில பேருக்கு இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கும் சாமி. இவன் ஒரு 1.5 ஏக்கர் நிலத்தை வச்சுக்கிட்டு இந்த ராம்சிங் விவசாயம் பண்ணிட்டு இருக்கான் சாமி. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவனோட பையன் 5 வயசு பையன் அந்த பக்கம் தனியாக விளையாட போயிருக்கான் சாமி. அப்போ ஒரு பாலும் கிணத்துல விழுந்துட்டான் சாமி. அந்த கிணறு எப்படின்னு கேட்டிங்கன்னா சாமி, அது ஒரு 60 அடி கிணறு சாமி. அது நீ கேள்விப்பட்டிருப்பல்ல சாமி, இந்த பூமி கிணறுன்ட்டு தரையோட தரையா இருக்கும்ல சாமி, அந்த தரக்கிணறு சாமி. அது பயன்பாட்டிலேயே இல்லாத கிணறு சாமி. அதை பயன்படுத்தி 100-200 வருஷம் ஆயிருக்கும் சாமி. அந்த கிணத்துல தான் சாமி விழுந்துட்டான். அதுல இறங்க படிக்கட்டெல்லாம் கூட இருக்காது சாமி. அந்த படிக்கட்டெல்லாம் அப்படியே பாலடைஞ்சு அந்த படிக்கட்டு இருக்கிற சுவடே தெரியாது சாமி. சுத்தியிலும் அந்த சுத்தியிலும் கிணறுக்குள்ளேயும் கிணறுக்கு வெளியிலையும் முள்ளும் புதருமா இருந்துச்சு சாமி. அதுலதான் சாமி அப்படி அவன் விழுந்துட்டான். விழுந்த உடனே ஐயோ ஐயோ ஐயோன்ட்டு கத்துறான் சாமி, அலறான் சாமி. முதல் நாள் பெஞ்ச மழையினால சாமி அந்த கிணத்துல ஒரு 1/2 அடி 3/4 அடி தண்ணி இருந்ததுனால சாமி இந்த பையன் உயிருக்கு ஆபத்து இல்லாம கை கால் அடிபட்டு உடம்பெல்லாம் அடிபட்டு கிடக்கான் சாமி. அவன் அலற அலறு அந்த பூமி பூரா கேட்குது சாமி. பக்கத்துல நாத்து நட்டுக்கிட்டு இருந்த பொம்பளைங்க ஆம்பளைங்க எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடி வர்றாங்க சாமி. பார்த்தா 60 அடி ஆழத்துல இந்த பையன் உயிர் போற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான் சாமி. கிணத்துல எட்டி பார்த்த ஜனங்கள்லாம் அப்படியே பயத்துல உறைஞ்சு போயிட்டாங்க சாமி. 60 அடி ஆழத்துல அந்த பையன் சின்ன சிறுசா உருவமே தெரியாம இத்தினோண்டா கிடக்கான் சாமி. அவன் அலற அலறல் பூமியே எதிரொலிக்குது சாமி. அவன் அலறல் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சத்தம் மங்கிக்கிட்டே வந்தது சாமி. அந்த மலல குரல் ஏற்கனவே சின்ன குரல் சாமி. அந்த சின்ன குரலும்
மேலே மேலே மங்கிக்கிட்டே வந்தது சாமி. அவன் அரை மயக்கத்துக்கு போயிட்டான்னு நல்லா உங்களுக்கு தெரிஞ்சது சாமி. உயிரும் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது சாமி. இந்த ஜனங்க பயத்தில் உறைஞ்சு போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க சாமி. இறங்கலான்னு பார்த்தா படியும் இல்லை சாமி. அதான் சொன்னல சாமி, 200 வருஷம் முன்னால சாமி அந்த கிணறு பயன்பாட்டுக்கு வந்தது. இப்போ பயன்பாட்டை நிறுத்தியே ஒரு 150 வருஷம் ஆகிருக்கும் சாமி. அப்படியே பாழடைஞ்சு போய் இருந்தது சாமி. படியும் இல்லை, கிடுக்கெல்லாம் இருந்தது சாமி, 1 2 கிடுக்கு. அதில் இந்த பெரிய பசங்க பெரிய ஆளுங்கள்லாம் அவங்க கட்டவரில் கூட அந்த கிடுக்கில் நுழையாது சாமி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க சாமி. அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் முள்ளும் புதருமா வேற இருந்தது சாமி கிணறு பூரா. அப்புறம் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, ஒரு கயிறை இறக்கலாம், அந்த கயிறை பிடிச்சி அந்த பையன்கிட்ட சொல்லி அந்த கயிறை பிடிச்சிட்டு மேலே வர சொல்லலாம் அப்படின்ட்டு திட்டம் போடுறாங்க சாமி. கயிறு தேடுறாங்க சாமி. கயிறு 60 அடி ஆழத்துக்கு கயிறு கிடைக்க மாட்டேங்குது சாமி. 2வது ஒருத்தர் சொல்கிறாரு, கயிறு கிடச்சி நம்ம கயிறே இறக்கினாலும் அந்த பையன் பிடிச்சிக்கிட்டு வர நிலைமையில இல்லை, அது பெரிய ஆபத்தா போயிடும் அப்படிங்கிறாரு சாமி. உடனே அடுத்த பெரியவர் சொல்றாரு, அதனால என்ன நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு அங்கே இருக்க சின்ன சின்ன கயிறை விட்டு போட்டு சேர்த்தாலும் 10 அடிக்கு மேலே வரமாட்டேங்குது சாமி. அப்புறம் அங்கே தென்னை மரம் ஏறுறவங்க, பக்கத்தில் தென்னை மரம் ஏறுறவங்க ஒரு 4 5 தென்னை மரக்காரங்க வந்து கயிறு வச்சிருந்தாங்க சாமி. அந்த மரம் ஏறுறதுக்காக வச்சிருப்பாங்கல்ல சாமி, இந்த காலில் போட்டு ஏறுவாங்கல்ல சாமி, அந்த மாதிரி கயிறு வச்சிருந்தாங்க சாமி. அதை நறுக்கி அதை போட்டாலும் 15 அடிக்கு மேலே தேரல சாமி. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாங்க சாமி. அப்புறம் சாமி, அந்த குழந்தை பையன் அண்ணாந்து எட்டி பார்த்து கீழேந்து அப்படியே பார்க்க முடியாம தலையை தூக்கி பார்த்து, அவனுக்கு பேசவே வரல, அந்த மழலை குரல்ல கஷ்டப்பட்டு அந்த மழலை மொழியில மேலே உள்ளவங்கள்ட்ட கேட்குறான் சாமி, ஐயா ஐயா அங்கே பக்கத்தில் எங்கள் அப்பா நிற்கிறாரா, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிறான் சாமி. உடனே அவங்க திகைச்சு போய் பார்க்குறாங்க, யார் இவங்க அப்பா, என்ன நமக்கு எங்கே போவோம் இவங்க அப்பாவை பார்க்கறதுக்கு அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள கசமுசான்னு பேசிக்கிறாங்க சாமி. அப்புறம் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, நீங்கள் வந்து இப்போ அப்பா இல்லைன்னு சொல்லாதீங்க, அப்பா இருக்காருன்னு சொல்லுங்க. அப்போ தான் அந்த குழந்தைக்கு அந்த சொச்ச மயக்கமெல்லாம் போய் அந்த உயிர் திருப்பி வரும், நமக்கு நேரம் கிடைக்கும், அப்புறம் நம்ம மீட்டுக்கலாம், இல்லைன்னா உசுரே போயிடும் அந்த குழந்தைக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு சாமி. உடனே சரின்ட்டு அதை எல்லாரும் ஒத்துக்கிட்டு அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க, வேகமாக சத்தம் போட்டு சொல்கிறாங்க, உங்கள் அப்பா இங்கே தான்ப்பா இருக்காரு, பக்கத்தில் தான்ப்பா இருக்காரு, நீ வாப்பா, எப்படியாவது வந்து அந்த கிடுக்கிலெல்லாம் காலை வச்சு அப்படியே மேலே ஏறி வந்துருப்பா, உனக்கு ஒன்றும் ஆகாது, அப்படியே முள்ளு கிள்ளு கொத்துனாலும் ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள்லாம் இருக்கோம், மேலே வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் நீ வந்த உடனே அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறான், எங்கள் அப்பா மூஞ்சியை காமிங்க, எங்கள் அப்பாவை காமிங்க, எங்கள் அப்பாவை காமிங்கன்னு அழுதுகிட்டே சொல்கிறான். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியலை சாமி. இப்படியே நேரம் ஆகிட்டே போகுது சாமி. அவனுக்கு திருப்பி வந்த உசுரும் திருப்பி போகிற மாதிரி இருக்குது சாமி. அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சாமி. ஏன்னா அந்த பையன்கிட்டேருந்து குரலே வரல சாமி. அப்புறம் பாருங்க சாமி, கொஞ்ச தூரத்துலேருந்து ஒரு நாற்று பறிச்சுக்கிட்டு இருக்கிற அம்மா ஓடி வந்து எட்டி பார்க்குது சாமி. பார்த்துட்டு, ஐயா இது பழக்கப்பட்ட குரலாக இருக்குன்னு தான் நான் ஓடி வந்து இப்படி பார்த்தேன்யா, இது வந்து எனக்கு தெரியுங்க அவங்க அப்பாவை, இவங்க அப்பா ராம்சிங்னு பேருயா, அவர் வீடு இங்கே பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இவங்கெல்லாம், அம்மா அம்மா தாமதிக்காதம்மா, நீங்கள் உடனே போய் அந்த ராம்சிங்கை கூட்டிகிட்டு வாங்கம்மா அப்படின்ட்டு எல்லா பெரியவங்களும் ரொம்ப கெஞ்சி இந்த அம்மாட்ட கேட்ட உடனே, இந்த அம்மா ஓட்டமும் நடையுமா போறா சாமி. 1.5 ஃபர்லாங் தூரத்துல அந்த ராம்சிங் வீடு இருக்கு சாமி. ராம்சிங்கிட்ட சொன்ன உடனே ராம்சிங் துடிச்சு போயிட்டாரு சாமி. உடனே ராம்சிங்கையும் கூட்டிட்டு வந்தாங்க சாமி. ரொம்ப ஆவலா இந்த குழந்தையோட அப்பாவை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் அவரை பார்த்த உடனே அப்படியே சப்புன்னு ஆயிருச்சு சாமி. அப்படியே அவங்களுக்கு இருந்த ஆச்சரியமெல்லாம் பல மடங்கு பெருகிருச்சு சாமி. என்ன சாமி திகைக்கிறீங்களா? வேற ஒன்றும் இல்லை சாமி. இவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க, இந்த குழந்தை அப்பா வரணும் அப்பா வரணும்னு சொன்னதை பார்த்தா அவங்க அப்பா பெரிய பயில்வான் போல் இருக்கு, ரொம்ப சக்தி வாய்ந்தவர் போல் இருக்கு, அதனால தான் இந்த குழந்தை அப்பா வேணும் அப்பா வேணும் அப்பாவை பார்க்கணுங்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க சாமி. அவரை பார்த்தா அவர் புல்லு தடுக்கினாலே புழுதியில விழுந்துருவார் போல் இருக்கு சாமி. அந்த மாதிரி இருந்தார் சாமி. மக்கள்லாம் திகைச்சு போயிட்டாங்க சாமி. அவரு ரொம்ப பயந்தபடியே வந்து வெளியில அப்படியே கிணத்துக்கு மேல அப்படியே குனிஞ்சு தரையோட தரையா குனிஞ்சு அந்த பூமி கிணத்துல அப்படியே எட்டி பார்த்து அந்த குழந்தைகிட்ட, வந்திருப்பா எப்படியாவது வந்திருப்பா அப்படிங்கிறாரு சாமி. பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் சொல்றாங்க, அந்த கிடுக்குகள்லாம் இருக்குல்ல, அந்த கிடுக்கெல்லாம் குழந்தை காலுக்கெல்லாம் ஈஸியாக கட்டவரெல்லாம் நுழையும், கட்டவரில் கொஞ்சம் அந்த மேலே பிடிமானம்லாம் அப்படி இப்படி அந்த கிடுக்கை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பத்திரமா வர சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க, அந்த பிள்ளையும் தைரியப்படுத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே இவரும் இந்த ராம்சிங்கும் அந்த குழந்தைய பார்த்து வேகமாக கத்துறாரு,
எப்படியாவது அந்த கிடுக்கெல்லாம் பிடிச்சிட்டு வந்திருப்பா. கட்டவிரல் 2 கட்டவிரலையும் 2 கிடுக்குல வச்சுக்கிட்டு மேல உள்ள பிடிமானத்தெல்லாம் பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது வந்திருப்பா. உனக்கு முள்ளு கிள்ளு குத்தினாலும் ஒன்றும் இல்லப்பா, நாங்க இருக்கோம், அப்பா இருக்கேன் அப்படின்ன உடனே அந்த குழந்தை, அந்த 5 வயசு பையன் துள்ளி குதிச்சு அந்த கிடுக்குல எல்லாம் காலை வச்சு கையெல்லாம் மேல எப்படியோ பிடிமானத்துல உள்ள அந்த கிடுக்கு மாதிரி இருந்த பிடிமானத்துல எல்லாம் கைய வச்சு எப்படியோ முள்ளுல உரசி கல்லுல உரசி மேல வந்தான் சாமி. அப்படியே அவங்க அப்பா அவனை வாரி அணைச்சு முத்தம் கொஞ்சினாரு சாமி. எல்லா மக்களும் அவனை கட்டி பிடிச்சு அணைச்சு கண்ணீர் சிந்தினாங்க சாமி. பாத்தியா சாமி, புல் தடுக்குனா புழுதியில விழுகிற பாமரனை நம்புறப்பயே இவ்வளவு பயன் இருக்கு சாமி. பூமி ஆள்ற பரமனை நம்புனா எவ்வளவு பயன் கிடைக்கும் சாமி.